தாவேக்கவினர் அணுகியதால் கட்சி மாறினேன் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து திமுக சார்பில் புகார் கடிதம் வழங்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சேபிப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான எண்ணிக்கை கிடைக்காததால் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு மாற்றுக் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் தாவேகா மீது வைத்திருக்கும் நிலையில் ஆளுநரிடம் அதிகாரப்பூர்வமாக திமுக ஏற்கனவே இது குறித்து புகார் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மதிமுக உறுப்பினர்கள் 2 பேரை ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் அவர்களுக்கு தானே வாக்கு சேகரிக்கிறேன் என முதலமைச்சர் விஜய் கூறியதாக வைகோ அவர்கள் கூறியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஏற்கனவே திமுக ஆளுநரிடம் தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டி அதுக்கான புகார் கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்ததுக்கு பிறகாக எங்களை நாங்கள் யாரும் பதவிக்காக ஆசைப்பட்டு போகவில்லை, எங்களை தாவேகாவினர் அழைத்ததால் அதன் பேரில் நாங்கள் வந்தோம், எங்களை அவர்கள் அணுகியதால் நாங்கள் தாவேகாவில் இணைந்தோம் என்று அவர் கூறியிருந்தார். இது குறித்து திமுக தற்பொழுது மீண்டும் ஒரு புகார் கடிதத்தை ஆளுநரிடம் வழங்க இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேர் இருக்கக்கூடிய நிலையில் கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக 25 அவர்கள் வாக்களிக்கும் போது அந்த ஆட்சிக்கான நம்பிக்கை வாக்களிக்கும் போது மாறாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வாக்களித்தார்கள். இந்த சூழல் குறித்து அதில் இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சட்ட நகல்களால் நடைபெற்ற சூழல்ல அதிலிருந்து ஒவ்வொருவராக ராஜினாமா செய்தார்கள். அந்த 25 யாரெல்லாம் ஆதரவு கொடுத்து விஜய் அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தார்களோ அதில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக தங்கள் பதவிக்கு ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வரக்கூடிய நிலையில் இறுதியாக இணைந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவை தங்களை அணுகியதாலே தாவேகாவில் தாங்கள் இணைந்ததாக கூறியிருக்கிறார். அவரே வெளிப்படையாக கூறியிருக்கிற இந்த சூழலில் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கில் தாவேகா செயல்படுவதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக மீண்டும் ஒரு புகார் கடிதத்தை ஆளுநருக்கு வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தரப்பிலிருந்து சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்த அடிப்படையில் ஏற்கனவே ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த எம்எல்ஏக்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஆளுநர் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டும், அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்ட ரீதியாக ஒரு ஆட்சி அமைப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கடிதமாகவும் புகாராகவும் வழங்குவதற்காக திமுக சார்பில் தற்பொழுது புகார் கடிதம் ஒன்று ஆளுநர் மாளிகையில் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.